அத்தியாயம் 7. செங்கல்பட்டு பூர்ணிமாவிற்கு பிடித்திருந்தது. வெப்பம் சற்று அதிகம்தான். ஆனாலும் இயற்கை வளங்கள் மிச்சம் இருந்தன. ஜனங்கள் சிநேகமாக பழகினர். ஆசிரியை என்றதும் தனி மரியாதை செலுத்தினர். கோடை விடுமுறை என்பதால் ரயில் டிக்கெட்டுகள் அனைத்தும் நிரம்பி ஆர்ஏசியும் முடிந்து வெயிட்டிங் லிஸ்ட் 130 தாண்டிவிட்டது. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்ய பூர்ணிமாவிற்கு விருப்பமில்லை. தனியார் பேருந்தில்தான் பதிவு செய்திருந்தாள். சுலபமாக மார்த்தாண்டத்தில் இருந்தே கிளம்பலாம். புறப்படும் போது வழி அனுப்ப வர ராகவ் மறுத்துவிட்டான். ஒரு மேரேஜ் ப்ரோ நிர்வாகியை சந்திக்க வேண்டுமாம். அவன் வராதது பூர்ணிமாவிற்கு கொஞ்சம் ஆசுவாசமாகவே தோன்றியது. வந்திருந்தால் அட்வைஸ் மழை பொழிந்து இம்சைப்படுத்தி இருப்பான். அம்மா வீட்டு காம்பவுண்ட் வரை மட்டும் வந்தாள். அதற்கு மேல் அவள் எங்கேயும் செல்வதில்லை. வீடுதான் உலகம். அடிக்கடி ராகவிற்கு கடுதாசி போடுடி, கோவிச்சுக்க போறான் என்றால் திரும்ப திரும்ப. சரிம்மா. பேருந்து நிலையத்தில் ஜெயந்த் காத்திருந்தான். இப்போ உடம்பு தேவலையா? 10% ஆல்ரைட் பூர்ணிமா. 2 நாள் லைட்டாக பெயின் இருந்துச்சு. இன்ஜெக்ஷன் போட்டதும் இட்ஸ் கான். நாளை முதல் ஃபேக்ட்ரி போகிறேன். அதை விடு, அன்னைக்கு உன்கிட்ட ஒன்று பேசணும்னே. ஆமாம், ஞாபகம் வருது, சொல்லுங்க. ஜெயந்த் இரு உள்ளங்கைகளையும் தேய்த்துவிட்டு நிதானமாக கூறினான். என்னோட ஐடியா கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கலாம் பூர்ணிமா, பட் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அதாவது நீ செங்கல்பட்டிலிருந்து திரும்புகிற வரை நானும் நீயும் எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க கூடாது. கடிதம் எழுதவோ ஃபோன் செய்யவோ கூடாது. திக்கென அதிர்ந்தாள் பூர்ணிமா. ஏன்? பிகாஸ் இந்த இடைவெளியில் நம்ம 2 பேருக்குள்ள காதல் அபாரமாக வளர்ச்சி அடையும். நெஞ்சுக்குள்ள படுற ஏக்கம் ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் ஆழமாக நேசிக்க வைக்கும். திஸ் இஸ் த சைக்காலஜி ஆஃப் லவ். புரியுதா? அட் த சேம் டைம் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஊரில் யாருக்குமே நம்மை பற்றி இம்மி அளவு கூட சந்தேகம் எழாது. நீ 1 இயர் முடிஞ்சு வர்றப்ப என் வேலை பெர்மனண்ட் ஆகியிருக்கும். அதன் பிறகு தைரியமாக பேரண்ட்ஸ்கிட்ட போய் மேரேஜ்க்கு அனுமதி வாங்கலாம். சரி ஜெயந்த் என்றாள் பூர்ணிமா. இதயத்தினுள் கூரான முள் ஒன்று நுழைவது போலிருந்தது. தட்ஸ் குட். பேருந்தில் ஓட்டுநர் ஏறினார். கிளம்புறேன் ஜெயந்த். ஓகே பூர்ணிமா, சொன்னதை மனசில் பத்திரமா வச்சுக்க. செங்கல்பட்டில் இறங்கினதும் நேராக எங்கே போவ? எனக்குன்னு தனி வீடு பார்த்துருக்கிறதா சுப்பையா சார் நேற்று சொன்னார். அட்வான்ஸ் கொடுத்தாச்சாம், அங்குதான் போகணும். பேருந்து நாகர்கோவிலை கடந்ததும் வேகம் எடுத்தது. ஜன்னல் காற்று கூந்தலை கோதிவிட பூர்ணிமா மெலிதாக குழம்பினாள். ஜெயந்த் கூறியவாறு பிரிந்திருப்பது சாத்தியமா? 2 தினங்கள் அவனை சந்திக்க இயலவில்லை என்றாலே உள்ளுக்குள் பொங்குகின்ற தவிப்பு அலை இந்த 1 வருட மிக நீண்ட பிரிவில் தன் கட்டுப்பாட்டை உடைத்து நொறுக்கினால் எப்படி தாங்குவது? சட்டென சுதாரித்தாள். தாங்கித்தான் ஆக வேண்டும். ஜெயந்திற்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். அதை மீறக்கூடாது. உணர்வுகளுக்கு அடிமையாதல் மடமை. இந்த மன போராட்டத்தில் நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். செங்கல்பட்டு வீடு சிறியதுதான். ஹால், கிச்சன், பாத்ரூம், அப்புறம் ஓர் உபரி அறை பூர்ணிமாவிற்கு தாராளமாக இருந்தது. பக்கத்திலேயே எல்லா பொருட்களும் வாங்க கிடைத்தன. பயமற்ற சூழ்நிலை. சுப்பையா மிக கவனமாகவே தேர்வு செய்துள்ளார். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சென்றாள். பேருந்தில் சில நிமிடங்கள் பயணிக்க வேண்டியிருந்தது. நியமிக்கப்பட்டிருந்த பிரின்சிபால் அவளை அன்புடன் வரவேற்றார். அன்றே 2 பேரும் கேன்வாசிங்கிற்காக புறப்பட்டனர். பூர்ணிமாவின் இனிமை நிறைந்த சாமர்த்திய பேச்சு குழந்தைகளின் பெற்றோரை சுலபமாக ஈர்த்தது. திருச்சியில் இயங்கும் ஸ்ரீமலர் கான்வென்ட்டில் புகழ் அங்கே ஏற்கனவே பரவியிருந்தது வசதியாயிற்று. நிறைய பிள்ளைகள் இணைந்தனர். 2 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. பூர்ணிமா வாரம் 1 கடிதம் வீட்டிற்கு எழுதினாள். ஜெயந்த் தொடர்பு கொள்ளவில்லை. சுப்பையா 15 தினங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்து திருப்தியுற்றார். அன்று திங்கட்கிழமை. பூர்ணிமா ஸ்கூல் முடிந்து வீட்டிற்குள் வருகையில் இளம்பெண் ஒருத்தி வாசலில் நின்று இருந்தாள். இவளின் வயதுதான் இருக்கும். வெள்ளை நிறம், சற்று தளதளப்பான தேகம். சுடிதார் அணிந்திருந்தாள். தோளில் பை. ஹாய், மை நேம் இஸ் சிந்துஜா. கால் மீ சிந்து. அது கூட கஷ்டம்னா சீனே கூப்பிடலாம். நோ அப்ஜெக்ஷன். என் பேரு ஐ நோ பூர்ணிமா. அட, எப்படி கண்டுபிடிச்சிங்க? பேர் மட்டும் இல்லை, உங்கள் ஜாதகத்தையே விசாரித்து வச்சுக்கிட்டேன். எதுக்கு? தெளிவாக சொல்கிறேன். என் சொந்த ஊர் மதுரை. இங்கே இம்ஃபியூ கம்ப்யூட்டர்ஸில் டிடிபி ஆப்ரேட்டராக இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு பக்கத்தில் ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கினேன். பிடிக்கலை. ஒரு ரூமில் 3 பேர். நான் சுதந்திர விரும்பி. அதோட ஃபுட்டும் சரி கிடையாது. பத்திய மாதிரி போடுறாங்க. வெறுத்து போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்ப உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைச்சது. தனியாக வசிக்கிறீங்களாமே. வில் யூ கைண்ட்லி பெர்மிட் மீ டு ஷேர் யுவர் லிட்டில் அபவுட்? அதுக்கு என்ன என்றாள் பூர்ணிமா பூட்டை விடுவித்தபடி. அவளுக்கும் யாராவது துணை கிடைத்தால் நல்லது என்றே தோன்றியது. பட் 2 கண்டிஷன்ஸ் என்றாள் சிந்து. என்ன? நீ வா போன்னு பேசி என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகணும். இந்த இங்க பாஷையெல்லாம் செம போர். தென் வாடகையில் பாதியை நான் கொடுப்பேன், மறுக்காமல் வாங்கிக்கணும். உங்கள் முதல் நிபந்தனையை ஒப்புக்கிறேன், ஆனால் 2வதை ஏற்க முடியாது. ஒய்? ஏன்னா வாடகை முழுவதும் ஸ்கூலே தருது. நீ என் விருந்தாளியாக தங்கிக்கலாம். அதுக்கு உன் எம்டி எதுவும் ஆட்சேபிக்க மாட்டாரா?
பூர்ணிமா சிரித்து, சுப்பையா சாரா, அவர் டீச்சர்ஸோட தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடவே மாட்டார். நமக்கு கல்யாணம் ஆச்சா, குழந்தை உண்டா, ஃப்ரெண்ட்ஸுங்க யார், கூட பிறந்தவங்க எத்தனை பேர், பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். கோல் மூட்டினாலும் காது கொடுக்க மாட்டார். டியூட்டி மட்டும்தான் முக்கியம் அவருக்கு. வாவ், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஆமாம், உள்ளே வா. 10 நாட்கள் சிந்து பரபரப்பாக இருந்தாள். காலை சீக்கிரம் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என அவசரமாக ஓடுவாள். மாலை திரும்புவதற்கு சற்று தாமதமாகும். அதன் பிறகு சின்னதாக குளியல் போட்டுவிட்டு கதை பேசுவாள். இரவு சமையலுக்கு உதவுவாள். விடியற்காலை எந்திரிக்க வேண்டும் என்று சீக்கிரமே தூங்கிவிடுவாள். பூர்ணிமாவிற்கு தலைக்கு மேல் வேலை இருக்கும். நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எழுதி முடிக்கவே 10 மணி ஆகிவிடும். பின்னர் மறுதினம் போதிக்க வேண்டிய பாடங்களை ஒருமுறை வாசித்துவிட்டு படுப்பாள். அன்றும் அப்படி கண் அயர்ந்தவளுக்கு சிறிது நேரத்தில் விழிப்பு தட்டியது. ஏதோ சப்தம் கேட்டதுதான் காரணம். குழப்பத்துடன் கண்களை திருப்பியவளுக்கு சுருக்கென்றது. சிந்து படுக்கையில் அமர்ந்து முழங்காலுக்கிடையே முகத்தை புதைத்தபடி அழுது கொண்டிருந்தாள். அத்தியாயம் 8. பூர்ணிமா சட்டென விளக்கை போடவும் சிந்து திடுக்கிட்டாள். அவசரமாக கன்னத்தை துடைத்துவிட்டு, என்ன எந்திரிச்சிட்ட? எதுக்கு அழுத சிந்து? நானா? இல்லையே. மறைக்காத, உன் சத்தத்தை கேட்டுத்தான் முழிப்பே வந்துச்சு என்ற பூர்ணிமா அவள் தோளில் ஆதரவாக கை வைத்தாள். சொல்லு சிந்து, என்ன கஷ்டம் உனக்கு? ஊரில் யாருக்கும் உடம்பு சரியில்லையா? பணப்பிரச்சனையா? இல்லை. அப்புறம்? இந்த பாரு சிந்து, தயவு செஞ்சு என்னை அந்நிய புண்ணா பார்க்காத. கூட பிறந்தவளா நினைச்சிட்டு மனம் திறந்து பேசு. என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். சிந்து சில வினாடிகள் மௌனம் பழகினாள். பின்னர் மெல்ல, எனக்கும் சாஞ்சிக்க ஒரு தோல் தேவைப்படுது பூர்ணிமா. அதுக்கு உரியவ நீயா இருக்கிறதுல சந்தோஷம். இதுவரை என் வீட்டுக்கு கூட தெரியாத ரகசியத்தை இப்போ உடைக்கிறேன். என்ன? நீ கர்ப்பமாயிருக்கேன். பூர்ணிமாவிற்கு தூக்கி வாரி போட்டது. செல்வி சிந்துஜா என்று தெளிவாக முகவரி எழுதி கடிதங்கள் வருகின்ற இவள் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்கின்றாளா? என்னால் நம்ப முடியல சிந்து. இது உண்மை பூர்ணிமா. 4 மாதம் ஆயிருச்சு. கொஞ்சம் லூஸான சுடிதாரும் நைட்டியும் போடுறதால சுலபத்தில் கண்டுபிடிக்க முடியாது. நான் சாரியை தவிர்க்கிறதுக்கு காரணமே இதுதான். சிந்துவிற்கு மேற்கொண்டு வார்த்தைகள் வரவில்லை. இன்னொரு அழுகைக்கு தயாரானாள். இரு சிந்து, இது எப்படி? நல்லவன்னு நினச்சி ஒரு நாசக்காரன்கிட்ட ஏமாந்துட்டேன் பூர்ணிமா. அவன் பேரும் ஊரும் இப்போ தேவையில்லை. அதை வாயால் உச்சரிக்கிறதே பாவம். காலேஜ் போகிறப்போ என் பின்னாடியே வந்தான். உருகி வழிஞ்சான். அவனோட மாய்மால வித்தைகளை நம்பி நானும் அவனை லவ் பண்ணேன். வீட்டுக்கு தெரியாமல் அவனோட சுற்றினேன். ஒரு நாள் ஒரு மென்ஷனுக்கு கூப்பிட்டான். அங்கு வச்சு சிந்து அடக்க மாட்டாமல் கேவினாள். புரியுது சிந்து. ஆனால் என்னை எழுந்ததுக்கு அவன் மட்டுமே காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் பூர்ணிமா. அவன் மேலே இருந்த அதீத நம்பிக்கையில் என் மூளையும் மழுங்கி போயிருந்துச்சு. அவன் என்னை பலவந்தப்படுத்தவோ கூல்ட்ரிங்க்ஸில் மருந்து கலந்து கொடுக்கவோ இல்லை. பசப்பு வார்த்தைகளை கொட்டினான். அதிலேயே வசம் இழந்துட்டேன். அப்புறம் என்னை கை கழுவிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஆள் இப்போ ஊரில் கிடையாது. நான் ப்ரெக்னென்ட்டுங்கிற விஷயத்தை என் பேரண்ட்ஸ் கேள்விப்பட்டா பெரிய கலவரமாயிடும். 2 மாதம் தாங்கி பார்த்தேன். அதுக்குள்ளே அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏண்டி, இந்த மாதம் நீ தலை குளிச்சியான்னு 100 வாட்டி கேட்பா. நான் இல்லாதப்ப என் அலமாரியை சோதனை போட்டு நாப்கின் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவா. ஒரு கட்டத்துக்கு மேலே சகிக்க முடியலை. திடீர்னு மனசுக்குள்ளே யோசனை தோணுச்சு. ஏன் ஊரை விட்டு எங்கேயாவது போய் கர்ப்பத்தை கலைச்சிக்க கூடாதுன்னு. ஊரில் அபார்ஷன் செஞ்சுட்டா விஷயம் எப்படியும் லீக் ஆகிடும். பேப்பரில் தேடினேன். செங்கல்பட்டு இன்ஃபியூ கம்ப்யூட்டரில் டிடிபி ஆப்ரேட்டர் கேட்டிருந்தாங்க. அப்ளை பண்ணி ஜாயின் செஞ்சேன். பப்ளிக் ஹாஸ்டல் பாதுகாப்பு இல்லைன்னு தனியாக உன்னை தேடி வந்தேன். கர்ப்பத்தை கலைக்கிறது என்ன ஆச்சு? அதுதான் முடியலடி. ஏன்? இங்கே வந்து விசாரித்து அபார்ஷன் செய்கிற டாக்டர்ஸை தேடி போகிறதுக்குள்ளே வயிற்றில் 3.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமே கருவை கலைச்சா ஆபத்தாம். என்னோட யூட்ரஸ் கண்டிஷன் வேற சரியில்லையாம். உயிர் முக்கியமா மானம் முக்கியமானு கேட்குறாங்கடி. நான் என்ன சொல்ல? சிந்துவிடமிருந்து விம்மல்கள் கிளர்ந்தன. இங்கே ஹெலன்னு ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். டீச்சர்ஸ் சொன்னாங்க. ரொம்ப நல்ல குணமாம். அவங்க கிட்ட ஒரு தடவை அங்கேயும் கேட்டேன். கை விரிச்சிட்டாங்க. சிந்து திடீரென படுத்து தலகாணியை கட்டி கொண்டு விசும்பினாள். என்ன செய்யறதுன்னு தெரியல பூர்ணிமா. உலகமே தட்டமாட்டாம சுத்துது. பூர்ணிமா அவள் முதுகை தடவி விட்டாள். அழாத சிந்து. பதறின காரியம் சிதறும்பாங்க. நீ தனியாக போனதால் எதுனா பிரச்சனை வரலாம்னு டாக்டர் ஹெலன் உன்னை திருப்பி அனுப்பியிருக்கலாம். நாளைக்கே நான் அவங்களை சந்தித்து நிலைமையை தெளிவாக எடுத்து கூறி நீ இனி என்ன செய்யணும்னு கேட்டு வந்து சொல்கிறேன், சரியா? நீண்ட நேரம் சமாதானம் செய்த பின் சிந்து அப்படியே தூங்கி போனாள். பூர்ணிமாவிற்குத்தான் உறக்கம் வரவில்லை. மறுதினம் பள்ளியில் 1 மணி நேரம் அனுமதி பெற்றுக்கொண்டு டாக்டர் ஹெலனை பார்க்க சென்றாள் பூர்ணிமா. மருத்துவமனை விசாலமாக இருந்தது. தாராளமான பார்க்கிங் வசதியுடன் முன்பகுதி ஓரமாக மனதை சிலிர்க்க வைக்கின்ற பூச்செடிகள்,
கர்ப்பிணிகளை சக்கர நாற்காலியில் தள்ளி செல்வதற்கு வசதியான படிக்கட்டு, நேர்த்தியான இருக்கைகள், மீன் தொட்டி, உயர்ந்த குத்து விளக்குடன் கூடிய வரவேற்பு அறை. டாக்டரின் ரூமுக்கு வெளியே கிடத்தப்பட்டிருந்த பெஞ்சுகளில் சில மருந்து விற்பனையாளர்கள் காத்திருந்தனர். பூர்ணிமா கதவை தள்ளி திறந்தாள். "வணக்கம் டாக்டர்." "யா, பி சீட்டட்" என்ற ஹெலனின் பரந்த தேகத்திற்கு பொருத்தமான குரல். "டாக்டர், நான் ஸ்ரீ மலர் கான்வென்ட் டீச்சர் பூர்ணிமா." "ஐ சி" என்றாள் ஹெலன் மகிழ்ச்சியுடன். "திருச்சியில் உன் கான்வென்ட் கொடிக்கட்டி பறக்குதாமே, வாழ்த்துக்கள். பை எதுனா டொனேஷன் விஷயமா வந்தியா?" "இல்லை டாக்டர்." "தென்?" அபார்ஷன் விஷயமா வந்தேன்." "வாட்?" ஹெலனின் பார்வை ஒருமுறை சந்தேகத்துடன் பூர்ணிமாவை நினைத்தது. "தப்பாக நினைக்காதீங்க டாக்டர், நான் வந்தது என் தோழிக்காக. யாரிடமோ ஏமாந்துட்டா. பேரு சிந்துஜா, இன்ஃபியூல டிடிபி ஆப்ரேட்டர்." ஹெலன் தனது ஞாபக அடுக்குகளில் தேடிவிட்டு, "ஐ ரிமெம்பர். கொஞ்சம் குண்டா வெள்ளையா சுடிதார் போட்டுட்டு." "அவதான் டாக்டர்." "முடியாதுன்னு அதான் சொல்லிட்டனே." "இல்லை டாக்டர், இந்த கருக்கலைப்பை தவிர்க்க இயலாது. நீங்கள் எப்படியாச்சும்." "அவளோட கஷ்டம் எனக்கு தெரியுது பூர்ணிமா. பட் தட் அபார்ஷன் இஸ் டெஃபினெட்லி பியாண்ட் மை கன்ஃபைன். நான் தடுமாறி போன பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்கிறது உண்டு, மறுக்கலை. ஆனால் எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கேன். முக்கியமாக சிசுவை சுமக்கிற தாய்க்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சா டிஎன்சி எக்யூப்மெண்ட்ஸை கையில் தொடவே மாட்டேன். ஈரானில் தலை ஒட்டிய லேடன் லேலே சகோதரிகள் பிழைக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருந்ததால தான் டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் நுழைஞ்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை கூட சிந்துஜா விஷயத்தில் கிடையாது. இதுக்கு மேலே அவளோட கருவை கலைக்க முற்பட்டேன்னா அது பேர் அபார்ஷன் இல்லை, அட்டெம்ப்ட் மர்டர், கொலை முயற்சி. முதல்ல தப்பு நடந்துருச்சு, அப்புறம் பீரியட் தள்ளி போகுதுன்னா உடனே சிந்துஜா அலர்ட் ஆகியிருக்கணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இத்தனை நாள் கேர்லெஸ்ஸாக உட்காந்தா. அவள் குடும்ப சூழல் அப்படி டாக்டர். அதுக்கு வாட் கேன் ஐ டூமா? வேணா ஒன்று செய்கிறேன். "என்ன டாக்டர்?" "மாதம் நானே அவளை செக் பண்ணுறேன். டேப்லெட்ஸும் டானிக்கும் எழுதி தர்றேன். டைம் வந்ததும் என் அளவில் எந்த சீக்கிரட்டும் வெளியே கசியாமல் பிரசவம் பார்க்கிறேன். தட்ஸ் ஆல். வேற எதுனா கேட்கணுமா?" "இல்லை டாக்டர்." "அப்போ போயிட்டு வாமா. இது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சந்திக்கிற நேரம். வெளியே வெயிட் பண்ணுறாங்க பாரு." பூர்ணிமா மாலை வீட்டிற்கு வருகையில் சிந்து காத்திருந்தாள். "டாக்டரை பார்த்தியா பூர்ணிமா? நான் இனி என்ன செய்யணும்?" என்றாள் ஆர்வமாக. "குழந்தையை பெத்துக்க சிந்து. எந்த பிரச்சனையும் வராமல் நான் சமாளிக்கிறேன். தைரியமா இரு." அத்தியாயம் 9. குழந்தையின் மூக்கும் நிறமும் அப்படியே சிந்துவை நினைவூட்டின. கண்கள் தான் வேறு மாதிரி இருந்தது. சுருண்டை தலைமுடி. இப்போதெல்லாம் பிரசவம் என்றாலே சிசேரியன் என்கிற வாடிக்கை நகர்ப்புறங்களில் பரவலாகிவிட்டது. வலியை அனுபவிக்க வேண்டாம் என்பதால், மகளிரும் பணம் கிடைக்கின்றது என்பதால் மருத்துவர்களும் அந்த அறுவை சிகிச்சைக்கு தயாராகின்றனர். ஆனால் டாக்டர் ஹெலன் வித்தியாசமானவளாக இருந்தாள். கடைசியாக ஸ்கேன் செய்தபோது சுகப்பிரசவம்தான் என்று திருத்தமாக கூறினாள். அதன்படியே குழந்தை பிறந்தது. "ரொம்ப வலிச்சுதா சிந்து?" "இல்லை பூர்ணிமா, மனசை போலவே உடம்பும் மரத்து போயிருச்சு. குழந்தை எப்படியாவது சாகணும்னு மட்டும் நினச்சிட்டேன்." "ஏய், என்ன உளர்ற?" "ஆமா பூர்ணிமா, எதுக்கு இந்த குழந்தை? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாட்டி தப்பு செஞ்சதுக்கு இப்படி ஒரு சாட்சி வேணுமா? இது கலைஞ்சு போயிருந்தா அன்னிக்கே துயரங்களை துடைச்சிருப்பேன்ல, நிம்மதியாக இன்னொரு வழியை தேடி இருப்பேன்ல. எல்லாம் இதால தொலைஞ்சுது. இது உடம்பை விட்டு இறங்குற ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு அருவருப்பாக இருந்துச்சு தெரியுமா?" எரிச்சலோட 2 கையாலையும் தலகாணியை பலமாக பிடிச்சிக்கிட்டேன். ஒரு சொட்டு கண்ணீர் விடலை. பல்லை கடிச்சிட்டேன். குழந்தை மொத்தமாக வெளியே வந்து அழுதப்புறம்தான் சகிக்கலை. இது சாகலையேன்ற கவலையில் ஓன்னு கத்தினேன். "போதும், நிறுத்து சிந்து. நீ பேசுறது நியாயம் இல்லை. என்ன ஆனாலும் அது இப்போ ஒரு உயிர். உன்னை மாதிரியும் என்னை மாதிரியும் உலகத்தில் வாழ அதுக்கும் உரிமை இருக்கு. அந்த அழகான பிஞ்சு முகத்தை பார்த்த பிறகும் இப்படி பேச உன்னால எப்படி முடியுது? இனிமே உனக்குள்ள நேசத்தை வளர்த்துக்கோ சிந்து. மரம் வச்சவன் மேலே பாரத்தை போடு, அவன் தண்ணி ஊத்துவான்." 4வது தினம் டிஸ்சார்ஜ் செய்தார்கள். வீடு வந்த பின்னர் சிந்துவிற்கு முழு உதவியாக இருந்தாள் பூர்ணிமா. நிகழ்ந்தவைகள் அனைத்தும் ஏறக்குறைய எங்கோ அரங்கேறிய கற்பனை நாடகம் போல் பட்டது. குழந்தை பிறப்பதற்கு முன் வரிசையாக எத்தனை இன்னல்கள்! ஒரு தினம் சிந்துவின் தாயாரிடமிருந்து கடிதம் வந்தது. அவளது பக்கத்து வீட்டு பையனுக்கு செங்கல்பட்டு அருகே திருமணமாம். அதில் கலந்து கொள்ள செல்லும் வழியில் மகளை காண வருகின்றாளாம். சிந்து துடித்து போய்விட்டாள். அப்போது 8வது மாதம். "அம்மா கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் பூர்ணிமா. என்னை அவ இந்த கோலத்தில் பார்க்கவே கூடாது. குழந்தை பிறந்தப்புறம் எதுனா செய்யலாம். ஒரு ஐடியா சொல்லு." பூர்ணிமா யோசித்து, "அப்ப நீ 2 நாள் இங்க தங்காத. என்னோட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் வீட்டில் கொண்டு விடுறேன். அங்கேயே இரு. உங்க அம்மா வந்ததும் தனியாக சமாளிக்கிறேன். அவ சந்தேக பிராணிடி. அதை எப்படி ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ ட்ரைனிங் சம்பந்தமாக கம்ப்யூட்டர் சென்டர் உன்னை பெங்களூர் அனுப்பிச்சிருக்குன்னு கதை விடுறேன்."
சிந்து கூறியபடியே அவள் அம்மா சரியான சந்தேகக்காரியாக நடந்து கொண்டாள். குடைந்து குடைந்து கேள்விகள் எழுப்பினாள். எல்லாவித தாக்குதல்களுக்கும் தயாராக இருந்த பூர்ணிமா சாமர்த்தியமாக பதில் சொன்னாள். ஒரு வழியாக சமாதானமாகி புறப்படும்போது சிந்துவின் அம்மா கூறினாள், இந்த பாருமா, அவ இங்க வந்து வேலை பார்க்கறது எங்க யாருக்கும் பிடிக்கல. 22 வயசாவது அவளுக்கு. கட்டி கொடுத்துடலாம்னு ஜல்தியா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்ச சமயத்துல தான் கிளம்பி வந்துட்டா. இனிமேலும் அவ கண்ணி கழியாம இருந்தா எங்க ஜாதி சனம் கேலி பேசும். அதனால மே மாசம் எல்லாத்தையும் ராஜினாமா செய்துட்டு ஊருக்கு வந்துட்டு சொல்லு. என்ன? சரிங்க. அவ இனி புதுசா ட்ரைனிங் முடிச்சுதான் வாழ்க்கையில சுகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முணுமுணுத்தபடி அந்த அம்மா போனாள். அதன் பிறகு வரவில்லை. கடிதம் எழுதுவதோடு சரி. இடையில் ஒருமுறை ஸ்கூலுக்கு தொலைபேசி வந்தது. பூர்ணிமா, உனக்குத்தான் ஃபோன் என்றார் பிரின்சிபல். ராகவண்ணாவாக இருக்கும் என்று நினைத்தபடி ரிசீவரை காதில் வைத்த பூர்ணிமா திகைத்தாள். நீங்களா? ஆமா பூர்ணிமா, நான் ஜெயந்த் தான் பேசுறேன். டைரக்டரியில் தேடி டெலிஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சேன். அவனது குரல் அதிகாலை பனித்துளியாய் பூர்ணிமாவின் இதயத்தை ஜில்லென வருடிற்று. எனினும் தவிர்க்க இயலாதவளாய், நம்ம ஒப்பந்தத்தை மறந்துட்டீங்களா என்றாள். அதை விடு, இப்ப எதுக்கு ஃபோன் பண்றேன்னா? மன்னிச்சுக்குங்க, அக்ரிமெண்ட் தேதி நிறைவேற இன்னும் நாள் பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் பேசலாம் என்று கட் செய்தாள். இதழ் ஓரங்களில் மெல்லிய புன்னகை அரும்பியது. விட்டால் என்ன சொல்வான்? எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன் பூர்ணிமா, என்னால் முடியலை. உன் குரலை கேட்டே திருநவுங்கிற வெறியில தான் ஃபோன் செய்கிறேன். எதுனா பேசேன் என்று புலம்புவான். வேண்டாம் ஜெயந்த், ஒப்பந்த நாள் முடியும் வரை கண் காது வாய் எதன் மூலமும் நாம் ஸ்பரிசித்து கொள்ள வேண்டாம். எனக்கு மட்டும் அந்த உணர்ச்சிகள் இல்லையா? திணறல்கள், பரிதவிப்புகள் இல்லையா? வார இதழ்களில் பிரசுரமாகின்ற காதல் ஓவியங்களை கண்ணுறும் போதெல்லாம் அடிவயிற்றில் இம்சையுறுகின்றேன் ஜெயந்த். தினம் தவறாமல் ஜன்னல் கம்பில் முகம் பொருந்தி ஜெயந்த் ஜெயந்த் என்று உளறுகிறேன். எத்தனை முறை நிகழ்காலம் மறந்து நிலை குலைந்திருக்கின்றேன் தெரியுமா? உன் நினைவுகளில் மூழ்கி என் தூக்கத்தை துளைத்த ராத்திரிகள் எத்தனை தெரியுமா? நரக வேதனைதான். இருந்தாலும் சகித்துக் கொள்கின்றேன். வாக்கு முக்கியமல்லவா? நீயும் பொறுத்திரு ஜெயந்த். ஏப்ரல் மாத இறுதிக்குள் உன் அரவணைப்பில் அடங்க ஓடி வருகின்றேன். சிந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டாள். பெற்ற மகளை கவனிக்கவே நேரம் சரியாக இருந்தது. பூர்ணிமாவிற்கு குழந்தை மேல் உயிர். பள்ளியிலிருந்து வந்ததும் சிசுவை வாரி அணைத்து கொஞ்சி விட்டுத்தான் அடுத்த வேலை பார்ப்பாள். இரவில் அதை மார்பில் போட்டு தட்டி கொடுத்து உறங்க வைப்பாள். ஸ்கூலில் சம்பளம் கிடைத்ததும் பால் பொடி, நிப்பிள், குட்டி குட்டி புது ஆடைகள் என கை நிறைய வாங்கி வருவாள். ஏன் இப்படி செலவு பண்ற பூர்ணிமா? செலவா? நீ ஒருத்தி. இவளுக்கு எதனா வாங்குறப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ஐயோ, இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டா குழந்தை எப்படி சொல்லிக்கும், இந்த நிப்பிள்ல பால் குடிக்கிறப்ப எத்தனை அழகா கண்ணை உருட்டும்னு எல்லாம் நினைக்கிறப்ப கிடைக்கிற சுகமே தனி. என்னமோ போ, எனக்கு எதுவும் பிடிக்கல. முழாண்டு தேர்வு நெருங்குகையில் சுப்பையாவிற்கு தொலைபேசியில் பேசினாள் பூர்ணிமா. என் பணி முடிய போகுது சார். சுப்பையாவின் குரலில் பரவசம் அடர்ந்திருந்தது. ரொம்ப சந்தோஷம்மா. உன்னோட அபார உழைப்புக்கு என் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். அடிக்கடி அங்கே வரணும்னு நினைச்சும் முடியலை. அதுக்கு 2 காரணங்கள். 1, நீ பொறுப்பாக இருக்கேங்கிற தைரியம். 2வது, இந்த வருஷம் சென்னையில் புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன். அதற்கான அலைச்சல்கள். இடம் பார்த்துட்டிங்களா சார்? ஆமாம். எங்கே? பள்ளிக்கரணைங்கிற ஏரியாவில். சென்னையிலிருந்து கொஞ்சம் அவுட்டர் தான். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது போல. இருந்தாலும் சென்னைக்கு பக்கம் ஏற்கனவே 3-4 ஸ்கூலில் ரன் ஆகுது. புதுசாக நம்மோடது. அதனால் என்ன, முன்னேறிடலாம் சார். தேங்க்யூம்மா, உன்னோட வார்த்தைகள் ரொம்ப நம்பிக்கை தருது. பைதிவே, எப்போ ஊருக்கு வர்ற? பரீட்சை முடிஞ்ச அடுத்த நாளே கிளம்பணும் சார். அம்மாவையும் அண்ணாவையும் பார்த்து 1 வருஷமாச்சு. ரிசீவரை சாத்திய பூர்ணிமாவிற்குள் லேசாக உறுத்தியது. சிந்து இனி என்ன செய்வாள்? பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வாள்? நிரந்தர வேலை இல்லை, கையில் குழந்தை வேறு. வீட்டிற்கு வந்ததும் அவளிடம் கேட்டாள். நான் ஊருக்கே போறேன் பூர்ணிமா, இனி தாங்க முடியாது. வீட்டில் விஷயத்தை சொல்லிட வேண்டியதுதான். வர்றது வரட்டும் என்றாள் சிந்து. அவள் பேசிய துணியில் ஏதோ ஒரு நிச்சய தீர்மானம் தெரிந்தது. அத்தியாயம் 10. குழித்துறை செல்வதற்கு முந்தைய நாள் இரவில் பூர்ணிமா ஒருவித தவிப்பில் லயித்தாள். வீட்டிற்கு போனதும் செய்ய வேண்டிய காரியங்களை பட்டியலிட்டாள். அம்மாவை கண்டிப்பாக வெளியே எங்கேயாவது அழைத்து செல்ல வேண்டும். முன்பு ஒரு முறை மிகவும் வற்புறுத்திய பிறகு தயங்கி தயங்கி வாவுபலி பொருட்காட்சிக்கு வந்தாள். அப்போது அங்கே சுழலும் ராட்டினத்தையும் கிணற்றினுள் சீரும் மோட்டார் பைக்கையும் விற்கப்படுகின்ற பொம்மை விளையாட்டுகளையும் சிறுமியின் குதூகலத்தோடு ரசித்தாள். அத்தகைய ஆரவாரத்தை அவளுக்குள் மறுபடி கொண்டு வர வேண்டும். ராகவண்ணாவுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் சட்டையும் வாங்கி கொடுக்க வேண்டியும். அலட்சியம் காட்டினாலும் பெற்றுக்கொள்வான். அவனுக்கு ஒரு வரன் வந்திருப்பதாகவும் அநேகமாக குதிரையும் வாய்ப்புள்ளது என்றும் 2 வாரங்களுக்கு முன்பு அம்மா கடிதம் அனுப்பியிருந்தாள். அது நல்லபடியாக முடிந்ததும் ஜெயந்தை பற்றி வீட்டில் கூற வேண்டும். ஜெயந்தை நினைத்ததுமே தவிப்பின் பரிமாணம் அதிகமாயிற்று. என்னை கண்டதுமே பரபரப்பான். ஏன் அன்னைக்கு ஃபோனில் பேச மறந்துட்டே என்பான். இனிமேல் எந்த ஒப்பந்தமும் பண்ண மாட்டேன் தாயே, உன்னை பிரிஞ்சு பட்டதே போதும் என்றெல்லாம் பினாத்துவான். அனைத்தையும் நிதானமாக ரசிக்க வேண்டும். கொஞ்சம் இவளை வச்சுக்கடி. சிந்து நீட்ட பூர்ணிமா நினைவு கலைந்து வாடி என் கண்ணு என்று குழந்தையை வாங்கி கொண்டாள். வீட்டில் இந்த செல்லத்தை எப்படி அறிமுகப்படுத்த போற சிந்து? ஒரு இழவும் தெரியலடி. என்னத்தான் யோசிச்சாலும் முடிவு மட்டும் பயங்கரம்ங்கிறது புரியுது. தலைக்கு மேலே வெள்ளம் போயாச்சு. இனி ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? நாம பிரியறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று கேட்கணும் பூர்ணிமா. என்ன?
நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். சத்தியமா? என்னன்னு? எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த குழந்தையை பற்றின உண்மைகளை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். முக்கியமா சிந்துவோட குழந்தை இதுன்னு கூறவே மாட்டேன்னு. பண்ணுவியா? என்ன சிந்து பேசுகிற நீ? நான் இதை போய் வெளியே சொல்வேனா? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? பண்ணுறேன். சத்தியமா? வெயிட், வெறுமனே கூடாது. இதோ இந்த குழந்தை தலைமையில கை வச்சு ப்ராமிஸ் செய். சிந்து! அப்பத்தான் எனக்கு திருப்தி. பூர்ணிமாவின் நாக்கு உலர்ந்தது. சத்தியம் எவ்வளவு மகத்தானது! அதை குழந்தையின் மீது கை வைத்து செய்வதா? ஏதேனும் தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் சத்தியத்தை மீறினால் அது குழந்தைக்கல்லவா ஆபத்து. ஆனால் தோழியை நிம்மதிப்படுத்த இதை தவிர வேறு வழியும் இல்லை. ப்ராமிஸ் பண்ணு பூர்ணிமா, ப்ளீஸ். பூர்ணிமா தன் வலது கையை குழந்தையின் பட்டு போன்ற உச்சியில் வைத்தாள். குரல் நடுங்கியது. இவ சிந்துவோட மகளுங்கிற உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது குழந்தை மேல சத்தியம். சிந்துவின் முகம் மலர்ந்தது. மறுதினம் லக்கேஜை கட்டிக்கொண்டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் அமர்ந்தார்கள். இரவாகி விட்டதால் அதிக நேரம் பேச இயலவில்லை. பூர்ணிமா, சிந்து இருவருமே லோயர் பர்த் சீட் கிடைச்சிருந்தது. இருவருக்குமே லோயர் பர்த் சீட் கிடைத்திருந்தது. சிந்து குழந்தையை கிடத்தி அருகிலேயே படுத்துக்கொண்டாள். நேற்றிரவு சரியாக தூங்காததால் பூர்ணிமாவின் விழிகள் சொருகின. எதுனா தேவையா சிந்து? இல்ல பூர்ணிமா, எது வேணும்னாலும் என்னை எழுப்பு, சரியா? பூர்ணிமாவிற்கு வலது பக்கம் உருக்கலைத்து படுத்தால்தான் தூக்கம் வரும். சிந்துவிற்கு முதுகை காட்டியபடி செறிந்தாள். ரயிலின் ஓட்டம் அசைகின்ற தொட்டிலை ஞாபகமூட்ட சுகமான நித்திரை தழுவியது. நடுநிசையில் ஏதோ உணர்வுகள் உந்த திடுக்கென விழித்தாள். பக்கத்தில் குழந்தை மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தது. சிந்துவை காணவில்லை. மெல்லிய கோபம் கிளர்ந்தது பூர்ணிமாவிற்கு. என்கிட்ட சொல்லிட்டு பாத்ரூம் செல்ல வேண்டியது தானே? இப்படியா குழந்தையை தனியா போட்டுட்டு போறது என்று மனதிற்குள் கடிந்தபடி குழந்தையின் அருகில் அமர்ந்தாள். இப்போதுதான் பால் குடித்திருக்கும் போலும். பொக்கை வாயில் ஒற்றை துளி மிஞ்சியிருந்தது. பூர்ணிமா அதை மிருதுவாக துடைத்தாள். மேலும் 10 நிமிடங்கள் நகர்ந்த பின்னும் சிந்து வரவில்லை. அழுத்து கொண்ட பூர்ணிமா அப்போதுதான் கவனித்தாள். அவள் பார்வைக்கு தென்படும்படியாக குழந்தையின் துளியோண்டு சட்டைப்பையில் ஒரு கடிதம் சொருகப்பட்டிருந்தது. அன்புள்ள பூர்ணிமாவிற்கு, இந்த குழந்தையை உன்னிடம் தந்துவிட்டு எங்கேயோ செல்கின்றேன். அநேகமாக தற்கொலைதான் என்று முடிவாக இருக்கும். நீ இவளை என்ன வேணும்னாலும் செய், எனக்கு வேண்டாம். ஆனால் குழந்தையை குறித்த ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே. சத்தியம் நினைவில் இருக்கட்டும். இப்படிக்கு சிந்துஜா. பூர்ணிமா நிலை குலைந்தாள். என்ன பயங்கரம் இது! இந்த திட்டத்துடன் தான் சிந்து ரயில் ஏறினாளா? நான் அசந்த நேரம் இறங்கி போய்விட்டாளா? இனி நான் என்ன செய்வேன்? சிந்துவின் மதுரை முகவரி என்னிடம் உள்ளதே. குழந்தையை அங்கே கொண்டு சேர்த்து விடலாமா? அதெப்படி? இது யார் என்று சிந்துவின் பெற்றோர் கேட்டால் நிஜத்தை கூற இயலாதே. சத்தியம் செய்திருக்கின்றேனே. அப்படியானால் ஐயோ, என் வாழ்க்கையிலும் ஒரு சத்திய சோதனையா? செய்வதறியாது திகைத்தாள் பூர்ணிமா. அதே சமயம் குழந்தை ஏதோ அசௌகரியத்தில் சினுங்க அதை எடுத்து நெஞ்சோடு இறுகிக் கொண்டாள். அடுத்த நாள் குழித்துறை சப்ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ பிடித்து குழந்தை சகிதம் வீட்டிற்கு வந்ததும் முதல் பூகம்பம் வெடித்தது. அத்தியாயம் 11. பூர்ணிமா வாசலில் கால் வைத்தபோது வராண்டாவில் சிலர் அமர்ந்திருக்க ராகவ் வா என்றான். தொடர்ந்து அவர்களிடம், இது என் சிஸ்டர், செங்கல்பட்டிலிருந்து வர்றா. பூர்ணிமா பெரியவங்களை வணங்கிக்க. நமஸ்காரம் சார். நல்லா இருமா. குழந்தை யாரு? அது பூர்ணிமா தடுமாறினாள். யாருன்னா ஸ்நேகிதியோடதா? ஆமா. அவளும் வந்திருக்காளா? இல்லை சார். ஏன்? ராகவ் குறுக்கிட்டான். பயண களைப்பில் இருப்பா சார், அப்புறம் விசாரிக்கலாமே. சரி போம்மா. பூர்ணிமா உள்ளே வந்து கையில் இருந்த பெட்டியை வைத்ததும் அம்மா குழந்தையை வாங்கி கொண்டாள். வெண்ணெய் மாதிரி இருக்குடி குழந்தை, யாரோடது? அதை பற்றி மட்டும் கேட்காதம்மா என்றாள் பூர்ணிமா திடமாக. ஏன்? சொல்ல மாட்டேன். அது மட்டுமில்லை, இந்த குழந்தை இனிமே இங்கத்தான் வளரப்போகுது. அம்மாவின் முகம் மாறியது. தனியாவா? ஆமா. இதை பெத்தவா வரமாட்டாங்க. அம்மா சட்டென குழந்தையை பூர்ணிமாவிடம் திணித்தாள். உண்மையை சொல்லுடி, யாரோட குழந்தை இது? கேட்காதேன் நல்ல திமிரா? தட்டுக்கிட்ட 2 பேர் பெத்த குழந்தையை. அம்மா, பெத்தவங்களை என்ன வேணா திட்டு, பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தை எதுவும் சொல்லாத. பாவம், இது எந்த தப்பும் செய்யலை. அப்பன் பேரு தெரியாத குழந்தை மேலே உனக்கு ஏண்டி இவ்வளவு அக்கறை? ரோட்டோர குப்பத்தொட்டியில் வீசாமல் இங்கே கொண்டாந்து வளர்த்துற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எனக்கு ஒன்றுமே புரியலை. பூர்ணிமா பதில் பகர்வதற்குள் வாசலில் நிழலாடியது. நான் விளக்குறேம்மா என்றபடி ராகவ் நுழைந்தான். வந்தவங்க எல்லாரும் எங்கடா? அனுப்பிச்சிட்டேன். அவங்க இந்த கன்றாவியை பார்த்தா எனக்குத்தான் அசிங்கம். எப்படி இதை கன்றாவிங்கிற? உனக்கு என்ன தோணுது? அடித்து சொல்கிறேன், இந்த குழந்தை யாரு? பூர்ணிமா பெத்தது தான். அண்ணா! அம்மா அதிர்ந்து போய், என்னடா புதுசாக புரளியை கிளப்புற? என் அடிவயிறு கலங்குது. புரளி இல்லைம்மா, நிஜம். கூட பிறந்தவ என்கிறதால நடந்தது இல்லைன்னு மறக்க முடியுமா? இல்லைம்மா, என்னை நம்பு. இந்த குழந்தையோட தாய் வேற ஒருத்தி. அம்மா செவிமடுக்காமல் ரௌத்திரமானாள். பூர்ணிமாவின் தலைமுடியை கொத்தாக பிடித்து, சொன்னதையே திரும்ப சொன்னா போய் உண்மையாகாதுடி. நம்ம சொந்த பந்தத்தை பாரு. எவளாச்சும் இது மாதிரி கேவலம் பண்ணியிருக்காளா?
குடும்ப கௌரவத்துக்கு ஒல வச்சிருக்காளா? உன் புத்தி மட்டும் ஏண்டி திசை மாறுச்சு? படிச்சிட்டோங்கிற திமிரா? சம்பாதிக்கிறோங்கிற தைரியமா? பொட்ட புள்ள எதுக்கு அடுத்த ஊர் போகணும்? இங்கே இருடின்னு அன்னைக்கு அதட்டி போட்டு இருந்தேனா இப்போ இந்த அசிங்கம் நேர்ந்திருக்காது. எல்லாம் என் தப்பு. இதோ பாரு, உங்க அப்பா பேரை கெடுக்க விட மாட்டேன். பழுக்க காய்ச்சிய கம்பியால வாய் மேலேயே சூடு போடுவேன். ஒழுங்கா சொல்லு, யார் இந்த குழந்தை என்றாள். பூர்ணிமாவின் உடலும் உள்ளமும் வலித்தன. மறுபடியும் என் பதில் அதேதாம்மா, தயவு செஞ்சு எதுவும் கேட்காத. ராகவ் கத்தினான். அடிக்கும் உதைக்கும் அசர்றவ கிடையாது இவ. உடம்பு முழக்க அகங்காரம் பரவிடுச்சு. இதுக்கும் மேல இவ எக்கேடும் கெடட்டும் என்றவன் பூர்ணிமாவிடம், இப்ப வந்திருந்த பெரியவர் யார் தெரியுமா? என் வருங்கால மாமனார். அவரோட ஒரே பொண்ணைத்தான் கட்டிக்க போறேன். பெரிய பணக்கார குடும்பம். மாமனார் 2 கேஷ்நட் ஃபேக்டரி சொந்தமா நடத்துறாரு. டௌரியா 6 லட்சம் ரூபாய் கேஷ் தர்றாரு. அது போக பொண்ணுக்கு 103 சவரன் நகை, எனக்கு மைனர் செயின், வைர மோதிரம்னு சீர். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச வரன் இது. கை குழந்தையோட கல்யாணமாகாத ஒருத்தி இங்க இருக்கான்னு யாருன்னா வத்தி வச்சா விலகினாலும் விலகிடும். உனக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். நீ உத்தமின்னா ஒன்னே ஒன்று செய். இந்த குழந்தையை உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிடு. எல்லாருக்கும் நிம்மதி. அது நடக்காதுன்னா. அம்மாவின் வதனம் விகாரமாயிற்று. உன்னை என்றபடி கை ஓங்கியவளை ராகவ் தடுத்தான். சும்மா இருமா, விட்ரா. இவளை கொன்னு புதைச்சிட்டு தான் அடுத்த ஜோலி. நம்ம வீட்டை சந்தமடம்னு நினைச்சிட்டாளா கழுதை? அம்மா, இவகிட்ட எகிரி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ அனாவசியமா பிரஷரை ஏத்திக்காத. மானம் கப்பல் ஏறுமேடா. அதை தடுக்க ஒரு வழி இருக்கு. இப்படி தோட்டத்துக்கு வா. எதுக்கு? வா சொல்றேன். ராகவ் அம்மாவை அழைத்து கொண்டு செல்ல பூர்ணிமா குழந்தைக்கு பால் கரைத்து புகட்டினாள். தனது பழைய புடவையை எடுத்து மடித்து துணி தொட்டிலை கட்டினாள். குழந்தையை அதில் படுக்க வைத்ததும் சுப்பையாவின் நினைவு வந்தது. அருகிலுள்ள மருந்தகத்திற்கு சென்று தொலைபேசியில் பேசினார். நான் தான் சார், பூர்ணிமா. எப்பமா வந்த? சுப்பையா அன்புடன் வினவினார். இன்னைக்கு காலையில் சார். செங்கல்பட்டு ஸ்கூல் கேன்வாசிங் முன்கூட்டியே முடிச்சாச்சு. போன வருஷத்தை விட இந்த ஆண்டு நிறைய பசங்க சேருவாங்க என்கிற நம்பிக்கை இருக்கு. இஸ் இட்? தேங்க்யூ. பரவாயில்ல சார். நீ இணை குழித்துறையிலேயே கண்டினியூ பண்ணுறியா? ஆமாம் சார், நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஓகே. ஃபோன் காலுக்கான காசை கொடுத்து விட்டு வருகையில் குழந்தை வீறிட்டு அழுகின்ற பரிதாப ஓசையும் அதன் வாயை யாரோ பலவந்தமாக பொத்துவதும் கேட்டது. அத்தியாயம் 12. பூர்ணிமாவிற்கு முதலில் ராகவின் முதுகுதான் தெரிந்தது. அம்மா அருகில் நிற்க தொட்டில் பக்கம் குனிந்திருந்தான். பூர்ணிமா அருகில் சென்றதும் தான் விபரீதம் புரிந்தது. அம்மா குழந்தையை அமுக்கி பிடித்திருந்தார். திமிரும் அதன் பிஞ்சு வாய்க்குள் ராகவ் எதையோ புகட்ட முயன்று கொண்டிருந்தான். பூர்ணிமா பதறிப்பை குறுக்கே பாய்ந்தாள். என்ன செய்றீங்க என்றவளின் பார்வை உறைந்தது. ராகவின் கையில் கள்ளிப்பால். பூர்ணிமாவினுள் அடக்க முடியாத ஆவேசம் கிளர்ந்தது. மேனியின் அத்தனை செல்களிலும் புதிதாய் புகுந்த வெறியுடன் அம்மாவையும் அண்ணனையும் பிடித்து ஒரே தள்ளாக தள்ளினாள். பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? சின்ன குழந்தையை கொல்ல துணிஞ்சிட்டீங்களே என்று சிசுவை வாரி நெஞ்சோடு அணைத்தாள். அது வீறிட்டது. ஏய் போ அந்தாண்ட என்றான் ராகவ் அதட்டலாக. முடியாதுடா. நீயும் அம்மாவும் இதை பேசத்தான் தோட்டத்துக்கு போனீங்களா? உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லையா? கழுத்து கூட சரியா நிற்காத குழந்தை இது. இதை போய் இதை பாருண்ணா, உன் ஆத்திரத்தை தணிக்கணும்னா என்னை அடி, உதை, கொள்ளு, கூட பிறந்த பாவத்துக்காக வாங்கிக்கிறேன். ஆனா இந்த குழந்தை மேல மட்டும் கையை வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. நிறுத்திடி. இதான் உன் குழந்தை இல்லைல்ல, பிறகு ராகவ் அதை கொன்னா உனக்கென்ன? ஓஹோ, என்னோடது இல்லைன்னா உடனே கொன்னுடுவானா? ஏம்மா, 2 வருஷம் முந்தி நம்ம காய்கறிக்காரியோட பேரன் கிணத்துல விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் எப்படி துடிச்ச நீ? அன்னைக்கு பூரா சாப்பிடல, புலம்பன. ராத்திரி முழுக்க அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு துடிக்கல? எந்த ஆபத்தும் ஆகலைன்னா குலத்தம்மனுக்கு பூஜை செய்கிறதா வேண்டிக்கல? அந்நிய குழந்தை மேலே அப்பேற்பட்ட பாசம் காட்டுற நீயாமா இப்படி ஒரு காரியத்துக்கு துணிஞ்ச? பூர்ணிமாவின் வார்த்தைகள் தடைப்பட்டன. தாங்க முடியாமல் குலுங்கினாள். ஏண்டி, உன்னால இந்த குழந்தையை பிரியவே முடியாதா? அப்படி என்னத்தான் உறவு உங்க 2 பேருக்கும்? பூர்ணிமா கண்ணீருடன் நிமிர்ந்தாள். உறவுதாம்மா, பாசங்கிற உறவு. உனக்கு தெரியுமா? இது தன் தாய் வயிற்றிலிருந்து ஜனிச்சதும் டாக்டர் ரத்த சக்தியோட முதல்ல என்கிட்ட தான் கொண்டு வந்து காமிச்சாங்க. குளிப்பாட்டி கொண்டாந்ததும் நான் தான் நெத்தியில முதல் முத்தம் கொடுத்தேன். தொடர்ந்து என் கைக்குள்ளேயே வளர்ந்தா இவ. பால் கலக்கி கொடுத்தேன். படுக்கையை நினைக்கும் போது துடைச்சி துணி மாத்தினேன். தொட்டில் ஆட்டினேன். காய்ச்சல் வந்தப்ப 24 மணி நேரமும் பக்கத்தில் உட்கார்ந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மருந்து தந்தேன். தடுப்பூசி போட கொண்டு போனேன். பெத்த குழந்தையை தான் சீராட்டணும்னு உலகத்துல எந்த சட்டமும் இல்லம்மா. இப்பவும் சொல்றேன், இந்த குழந்தைய என்னால பிரிய முடியாது. எங்கேயும் அனாதை இல்லத்துல விட முடியாது. இது பத்தின உண்மைகளையும் சொல்ல முடியாது. ஓகே என்றான் ராகவ். உன் முடிவை சொல்லிட்ட. என்னோடதை கேளு. என் கோடீஸ்வர எதிர்காலத்தை உனக்காக பாழ் பண்ணிக்க நான் தயாரில்லை. அதுக்கு தேவையும் இல்லை. இனிமே ஒன்று நீ இங்க இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். என்ன சொல்ற? நீ யார் கட்டுப்பாடு விதிக்க? இதுவரை எனக்காக என்ன செய்த? பெருசா எதுவும் வேணா.
ஒரு நாள் ஒரு வார்த்தை அன்போட பேசியிருப்பியா? தொட்டதுக்கு எல்லாம் திட்டு, வசவு. அதனால உன்னை பிரிஞ்சு நான் இழக்கப் போறது எதுவும் கிடையாது. அது போக இப்ப முடிவெடுக்க வேண்டியது அம்மா தான், நீ இல்ல. சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? அம்மா வந்து ராகவ் எரிந்தான். வெளியே போடி நாயேன்னு ஒரு வரி வாய் திறந்து சொல்லேன். ஏன் ஆக்சிஜன் குறைஞ்ச மாதிரி திணற? அம்மா எச்சில் கூட்டி விழுங்கிவிட்டு கூறினாள். ராகவ் சொல்றதுதான் சரி. பூர்ணிமாவிற்கு நெஞ்சை அடைத்தது. அப்படியாம்மா என்றால் ஸ்ருதி குறைந்தவளாய். இனிமேலும் நான் இங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் தப்பு என்றவள் செங்கல்பட்டிலிருந்து கொண்டு வந்த பெட்டியை எடுத்துக்கொண்டாள். எங்கடி போற? அவ எங்க போனா உனக்கு என்ன? சும்மா இரேன், கழுத கெட்டா குட்டி சுவரு. பூர்ணிமா குழந்தையுடன் வெளியே வந்தாள். காம்பவுண்டை தாண்டியதும் யோசித்தாள். நேராக ஜெயந்திடம் சென்று விடலாம். அவன்தான் என்னை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பவன். அலுவலக பணியாளர் ஒருவர் சென்று விஷயத்தை செப்பியதும் வெளியே வந்தான் ஜெயந்த். குழந்தையோடவே வந்துட்டியா என்றான் எடுத்த எடுப்பிலேயே. என்ன சொல்றீங்க ஜெயந்த்? எனக்கு எல்லாமே தெரியும் பூர்ணிமா. இடையில ஒரு வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணினேனே, ஏன் நீ பதில் பேசல? நம்ம ஒப்பந்தப்படி. ஷட்டப். பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறியா? புரியல ஜெயந்த், என்ன கேட்குறீங்க? ஏன் கத்துறீங்க? ஆல்ரைட், நேரடியாகவே வர்றேன். செங்கல்பட்டில் நீ டாக்டர் ஹெலனை சந்தித்தது உண்மையா? ஆமா என்றால் லேசான வியப்புடன். கருக்கலைப்பை பற்றி அவகிட்ட பேசினது உண்மையா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறியா? சிம்பிள். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் செங்கல்பட்டு ஏரியாவில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கான். நீ ஹெலனை பார்க்க போனப்ப அவனும் வந்திருக்கான். ஒரு நாள் எனக்கு ஃபோன் போட்டு, ஏய் உன் உட்பி அபாஷன் பண்ணிக்க போறாளே, கல்யாணத்துக்கு முன்னால ஏன் அவசரப்பட்டேன்னு சிரிச்சிட்டே கேட்டான். வேற யாராச்சுமா இருக்கும்டான்னேன். இல்லடா, அதே பூர்ணிமா தான். தனியாக வந்தால் நான் ஆடிப்போய் உன்னை காண்டாக்ட் பண்ணா நீ பேசலை, புரிஞ்சு போச்சு. ஏம்மா, மேரேஜ் நடக்கிறதுக்குள்ள அபாஷன் பண்ணிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? ஐயோ ஜெயந்த், நீங்களுமா இப்படி பேசுறீங்க? நான் டாக்டரை பார்த்து பேசுனது இன்னொரு பொண்ணுக்காக. யாரவ? பேர் அட்ரஸ் சொல்லு, விசாரிச்சு பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். பூர்ணிமா துடித்து போய் சத்தியம் செய்த குழந்தையின் தலையை நோக்கினாள். அதை எந்த சந்தர்ப்பத்திலேயும் சொல்ல மாட்டேன் ஜெயந்த். சொல்ல மாட்டேன்னு புழுகாத. உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு அபாஷன் செய்ய முடியாம திரும்பி போய் குழந்தைய ரகசியமா பெத்துட்டு இருக்க. இது உன் குழந்தை இல்ல. நோ, அதுதான் உண்மை. இந்த பாரு, நான் அதிகமாக சம்பாஷிக்க விரும்பல. என் குடும்பத்தை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப ஆச்சாரம் நிறைஞ்சவங்க. இந்த லட்சணத்தில் கை குழந்தையோட உன்னை கூட்டிட்டு போய் இவளைத்தான் கட்டிப்பேன்னு வசனம் பேசுனா ஆரத்தி காட்டி வரவேற்க மாட்டாங்க. சாணி கரைச்சி ஊற்றுவாங்க. வேணாம் தாயே, எதிர்கால மனைவி கற்போட இருக்கணுங்கிற விஷயத்தில் தீவிர பழமைவாதினா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை மறந்துரு. பூர்ணிமா தளர்ந்தாள். உங்க முடிவு இதுதான்னா அதை ஏத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை ஜெயந்த். காரணம், நான் இப்போ வாயிருந்தும் பேச முடியாத ஊமை. ஆனால் ஒன்று, நான் வணங்குற தெய்வத்தோட சக்தி நிஜம்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் பரிசுத்தமானவள் என்கிறத புரிஞ்சுப்பீங்க. என் மேலே நீங்கள் கொட்டின அபாண்டமான சொற்களுக்கு பதிலாக நான் உங்களை திட்ட போகிறதில்லை, சாபமிட போகிறதில்லை. மாறாக வாழ்த்துகிறேன். நீங்கள் காலம் பூரா சந்தோஷமாக வாழுங்க ஜெயந்த். குட் பை. வெளியே வந்ததும் தொலைபேசி கூண்டிற்குள் நுழைந்தாள். சுப்பையா சாரா? சொல்லுமா, நான் தான் பூர்ணிமா பேசுகிறேன் சார். சொல்லுமா. என்ன மறுபடியும் ஃபோன்? உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும் சார். சொல்லுமா. நீங்கள் சென்னை பள்ளிக்கரணையில் ஆரம்பிக்கிற பிரான்ச்சுக்கு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒய்? இப்போ தான் செங்கல்பட்டு பள்ளி வளர்ச்சிக்காக படாத பாடுபட்டுட்டு வந்திருக்க. மறுபடியும் அவஸ்தையை தேடி போறியா? டு யூ ஃபீல் எனி ப்ராப்ளம் ஹியர்? அப்படி எதுவும் கிடையாது சார். தென் 2 வருஷம் இங்கேயே நிம்மதியாக உட்காரு. இல்லை சார், மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறதுலையும் சந்தோஷம் இருக்குது. நான் பள்ளிக்கரணை போகிறதுல உங்களுக்கு ஆட்சேபனை எதுனா உண்டுமா? ஆட்சேபனையா? நோ நோ, ஹாப்பி தான். அப்படின்னா போயிட்டு வான்னு வாழ்த்தி அனுப்புங்க சார். சுப்பையா யோசித்து விட்டு, சரிம்மா உன் இஷ்டம். ஆனால் அங்கே வீடு எதுவும் வாடகைக்கு எடுக்கல. புது பிரின்சிபல் அட்ரஸ் தர்றேன். தாம்பரத்தில் இறங்கி அவங்களை பாரு, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட். எப்போ கிளம்புற? இப்போவே. மாலை அரசு பேருந்தில் சென்னைக்கு கிளம்பினாள். இப்போது அழுகை வரவில்லை, தைரியம் வளர்ந்திருந்தது. இவளை ஆளாக்க வேண்டும். என்னுடைய குழந்தை என்று ஊருக்கு சொல்ல வேண்டும். ஒரு கவரிங் தாலி அணிந்து கொண்டால் யாருக்கும் சுலபத்தில் சந்தேகம் வராது. சுப்பையா இதை பற்றி கேட்கவே மாட்டார். குழந்தைக்கு இன்னும் பெயர் சுட்டாதது நினைவில் தட்டியது. சிந்துவிடம் சொன்னால், ஆமா அது ஒண்டிதான் குறை என்பாள் வெறுப்பாக. பூர்ணிமா சிரித்தாள். என்ன பெயர் வைக்கலாம்? அவளுக்கு பாரதியாரின் பாடல்கள் ஞாபகத்திற்கு வந்தன. மடியில் உறங்கும் சிசுவை நோக்கினாள். கண்ணம்மா, திலக வானுதலார் நங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒளிப்பராம் என்ற எட்டயபுரத்து கவிஞனின் பிரியையாயிருந்து அவன் கனவு கண்ட புதுமை பெண்ணாய் நீ உலகில் உயர வேண்டும். அருகிலிருந்து பெண்மணி கேட்டாள். குழந்தை ரொம்ப அழகா இருக்குமா, என்ன பேர் இதுக்கு? நிதானமாக, பாரதி பிரியா என்றாள் பூர்ணிமா. தாம்பரத்தில் இறங்கும்போது மேகத்துணுக்குகள் கலைந்த வானம் போல மனசு நிர்மலமாய் மாறியிருந்தது. அத்தியாயம் 13. பள்ளிக்கரணை வந்து 4 வருடங்கள் ஓடிவிட்டன. பாரதி பிரியா எல்கேஜி போகின்றாள். இதுவரை யாருமே சந்தேகம் எழுப்பியதில்லை. இப்போதுதான் முதன்முறையாக. என்ன அப்படியே உட்கார்ந்துட்டீங்க? வேனை எடுத்தாச்சு. ஷீபாவின் குரலால் கலைந்த பூர்ணிமா, பாரதி எங்க என்றாள்.
வேன்ல ஏத்திட்டேன், கிளம்புங்க, பேசிட்டே போகலாம். வாகனத்தில் வைத்து ஷீபா ஆர்வமாக கேட்டாள். தமிழ் இலக்கியம் பற்றி உங்ககிட்ட பேசணும் பூர்ணிமா. நீங்க நிறைய படிக்கிறீங்க. என்னோட அறிவெல்லாம் ஸ்கூல்ல கத்து தந்த நாலடியார் நலவெண்பாவோடு காலாவதி ஆயிடுச்சு. மறுபடியும் அதை தூசி தட்ட விரும்புகிறேன். சொல்லுங்க, தமிழ் இலக்கியம் வளருதா? நிச்சயமா வளருதுங்க ஷீபா. நிறைய நல்ல படைப்பாளிகள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா ஹைக்கூவை பத்தி சொல்லணும். அதை முருகேஷ் எவ்வளவு அற்புதமா எழுதுறார் தெரியுமா? அண்மையில் ஒரு சிற்றிதழ் கிடைச்சது. அதில் வேளச்சேரி சு கணேஷ்குமார், பழனி ஜே பாரி, கருமத்தம்பட்டி ராஜப்பன், நெற்குஞ்சம் ஆசுரா கவிதைகள் எல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. சமீபத்தில் நீங்கள் படித்த நல்ல தொகுப்பு ஒன்று சொல்லுங்க, எனக்கும் வாசிக்கணும். மகரந்த துகள்கள்னு ஒரு தனி ஹைக்கு தொகுப்பு ஷீபா. வானவன் என்கிறவர் எழுதினது. இயற்பெயர் குழந்தைவேல். எழுத்தாளர் சுஜாதாவாலேயே பாராட்டப்பட்ட கவிஞர் இவர். அந்த புத்தகத்திலிருந்து 3 ஹைக்கு சொல்கிறேன், கேளுங்க. மழை இல்லை, புழுங்கிய மனிதன் சிரித்த மரக்கட்டில். எல்லையில் யுத்தம், சந்தோஷத்தில் கழுகு. வரிசையில் நிற்கும் விவசாயி, ரேஷனில் அரிசி. ஒவ்வொன்றையும் உணரும்போது உள்ளுக்குள்ள அதன் நிஜம் எப்படி வலிக்குது பாருங்க. புத்தகம் முழுக்க இது மாதிரி ஏறக்குறைய 300 ஹைக்கூக்கள் இருக்கு. ரொம்ப பிடிச்சி போய் இப்பவும் கையிலேயே வச்சிருக்கேன். ஷீபா பிரமித்து போய், அதை கொடுங்க பூர்ணிமா, உடனே படிக்கணும் என்று கேட்டு வாங்கி தன் தோள் பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். தொடர்ந்து, பைதவே எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு பூர்ணிமா என்றாள். வாழ்த்துக்கள். நன்றி. 15 நாள் பொறுத்து ஸ்கூல் ஆனுவல் லீவில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அழைப்பிதழ் அச்சடிக்க கொடுத்தாச்சு, நாளைக்கு தர்றேன். அதை பார்த்தது இன்ப அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஏன்? ஒரு ஆச்சரியமான விஷயம் அதில் இருக்குது. என்னன்னு இப்போ சொல்ல மாட்டேன், ரகசியம். வேனிலிருந்து இறங்கும்போது வீட்டுக்கார அம்மா முகம் எல்லாம் பல்லாக நின்றிருந்தாள். என்ன மாமி? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 3வது வீட்டில் ஆள் வந்தாச்சு பூர்ணிமா. புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் வசதியானவங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு துயரம், குழந்தை இல்லை. அச்சுச்சோ, கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகியும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி முளைக்கலையாம். எத்தனையோ மருந்து சாப்பிட்டும் பிரயோஜனம் கிடையாதாம். சொந்தக்காரங்க போட்டு நச்சரிக்கிறாங்களாம். பொண்ணு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா. நான் அவளை தேற்றினேன். குழந்தை பிறக்கிறதும் பிறக்காததும் ஆண்டவன் கையில தான் இருக்கு. அதனால அவனை வேண்டிட்டு ஆலமரத்தை 9 வாட்டி சுத்துடி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னே. சரின்னா 2 பேரும் இப்போ வீட்டில் தான் இருக்காங்களா? புருஷன் வேலைக்கு போயிட்டான். வர நைட்டு 7 மணி ஆகுமாம். அவ மட்டும் இருக்கா. பேசுறியா? வேணாம் மாமி, நிறைய வேலை கிடக்கு, அப்புறம் பார்க்கின்றேனே. அதன் பிறகு பூர்ணிமா பணிகளில் மூழ்கினாள். சமையலை முடித்துவிட்டு அன்றைய பரீட்சை தாள்களை திருத்தி மதிப்பெண்கள் எழுதினாள். அனைத்தையும் மடித்து வைக்கில் திடீரென மின்சாரம் நின்று போனது. பள்ளிக்கரணையில் சில சமயம் இப்படித்தான். கரண்ட் போய்விட்டு 5 நிமிடம் பொறுத்து வரும். பூர்ணிமாவிற்கு புழுங்கியது. காற்றோட்டத்திற்காக கதவை திறந்தவள் திடுக்கிட்டாள். 3வது வீடும் திறந்திருக்க அங்கே நின்றிருந்த புது குடித்தின பெண் சந்தேகமே இல்லை, சிந்து.